தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மதுரையில் குரூப் 4 வினாத்தாள் கட்டுகளை பாதுகாப்பற்ற முறையில் கொண்டு செல்லப்பட்ட விவகாரத்தில் ஆட்சியரிடமிருந்து அறிக்கை வந்ததும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் உறுதியளித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகம் முழுவதும் குரூப் 4 போட்டித் தேர்வுகள் இன்று காலை 9:30 மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகின்றன. 13 லட்சம் பேர் இந்த தேர்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு முழுமையான ஒரு கண்காணிப்போடு இந்த தேர்வுகள் என்பது துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தேர்வுக்கான வினாத்தாள் கட்டுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கருவூலகங்களில் இருந்து அந்தந்த தேர்வு மையங்களுக்கு நேற்று கொண்டு செல்லப்பட்டன. மதுரையில் கருவூலகத்தில் இருந்து தனியார் பேருந்தில் பாதுகாப்பற்ற முறையில் ஒரு வெள்ளை காகிதங்கள் ஒட்டப்பட்ட நிலையில் வினாத்தாள் கட்டுகள் கொண்டு செல்லப்பட்டது நேற்றே ஊடகங்களில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுபோன்று ஒரு அலட்சியமான முறையில் உரிய பாதுகாப்பின்றி வினாத்தாள் கொண்டு செல்லப்பட்டது எப்படி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த காலங்களில் இதுபோன்று பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றதன் காரணமாக பல முறைகேடுகளும் நடந்த விவகாரங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. எனவே இந்த விவகாரத்தில் அலட்சியமாக இந்த பணியில் ஈடுபட்டது யார், இதற்கு யார் காரணம் என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பாக நாம் டிஎன்பிஎஸ்சி தலைவரிடம் விசாரித்து கேட்டபோது இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன, இதற்கு யார் பொறுப்பு என்று விரிவாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை கேட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இன்று மாலைக்குள்ளாகவே மதுரை மாவட்ட ஆட்சியர் நடந்தது என்ன என்பது குறித்து பல்வேறு விரிவான ஒரு அறிக்கையை டிஎன்பிஎஸ்சிக்கு இன்று மாலைக்குள் சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிக்கை கிடைத்த பிறகு இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இன்று மாலைக்குள்ளாக அது தொடர்பான விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.